இந்த படத்துல வந்து ஹியூமன்ஸ வந்து மதிக்க கூட இல்ல. அவனுங்க இருக்கானுங்களா இல்லையான்னே தெரியல. இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போற மாரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹே ஹாய் காய்ஸ்! நான் உங்க ரெக்ஸ்லே. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இதெல்லாம் கூட எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகல. ஏன்னா, இது வந்து நமக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அந்த படம் பார்க்கும்போது தோணணும். அப்படி தோணுனா அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர். பட் இந்த படத்துல வந்து நமக்கு அந்த டைட்டன்ஸ தான் பார்த்துட்டுருக்கோம். அந்த டைம்ல வந்து இந்த லாஜிக்லாம் தோணல. பட் படம் பார்த்துட்டு வந்தக்கப்புறம் தோன்றதுனால எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன இங்க பிரச்சனைன்னா, இந்த படத்துல வந்து ஒரு ஹியூமனிட்டிக்காக ஒரு சேவியரா காமிக்கப்படுறது தான் காங் கேரக்டர். ஆனா ஸ்கார் கிங் வந்து அந்த பில்டிங்கை சுத்தி ஆல தூக்கி போடுவாரு. அத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கீழ வந்து "அத எப்படி நீ இப்படி சொல்லலாம்? ஒரு அனிமேஷன் பண்றது உனக்கு தெரியுமா? நீயே அனிமேஷன் பண்ண" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்படி அசால்ட்டா ஒரு பில்டிங் எடுத்து தூக்கி போடுற மாரி ஒரு சீன் வச்சிருக்காங்களே, அதுவும் காங் என்னன்னா அந்த பில்டிங்கை வேற உடைக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. அந்த பில்டிங்குள்ள மக்கள் இருப்பாங்க கூட காங் தெரியாது. காங் கையாலேயே அங்க இருக்கிற மக்கள கொல்ற மாரி காமிச்சிருக்காங்க.